அரஹர நம பார்வதீபதகே அரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, புகனுண்டு குறைவில்லை, கந்தனுண்டு கவலையில்லை. அன்புட்டி வென்பர்களுக்கு அன்பான வணக்கம். 2026 ஆங்கில புத்தாண்டு பலன்கள். கும்பராசியை பொறுத்தவரை குரு பகவான் 5ஆம் இடம் உத்தரஸ்தானத்திலும், அதே போல சனி பகவான் 2ஆம் இடமான தனஸ்தானத்திலும், ராகு 1ஆம் இடத்திலும், கேது 7ஆம் இடத்திலும் இருக்காங்க. 2026 புது பலனாக பார்க்கும்பொழுது கும்பராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டு எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படும் ஆண்டு. சிந்தித்து செயல்படுவது நல்லது. அதே போல் பொருளாதாரத்தில் நெருக்கடிகள் நீங்கி பணவரவுகள் திருப்திகரமாக இருக்கும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை போன ஆண்டுகள் 2025 பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கடியாக இருந்திருக்கும் கும்பராசி என்பர்களுக்கு. அதுவும் தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நெருக்கடியாக இருந்திருக்கும். அது இந்த ஆண்டு அது நீங்கும், ஒரு சுபிக்ஷம் உண்டாகும். அதே போல் கடின உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும். ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதற்கான அங்கீகாரமே கிடைக்கல, அதுக்கான ஊதியமே கிடைக்கலன்னா இந்த ஆண்டு கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் கொடுக்கல் வாங்கலில் மிகவும் கவனமுடன் செயல்படணும். முக்கியமாக செக்கில் கையெழுத்து போடுறீங்க, அதே போல் ஒரு பத்திரத்தில் கையெழுத்து போடும் போதெல்லாம் நீங்கள் கவனமாக செயல்படணும். குடும்ப தேவைகள் அதிகமாகும். அதே போல் உற்றார் உறவினர்களிடத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆதரவு உங்களுக்கு அமையும். மற்றவர்கள் வளர்ச்சியை பார்த்து உங்கள் வளர்ச்சியை பார்த்து மற்றவங்க ஒரு பொறாமப்பட முந்தி இப்படி இருந்தால் இப்படி ஆடியாங்கிற ஒரு சூழ்நிலை கூட இந்த ஆண்டு உங்களுக்கு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் எதையும் சாதிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இந்த தன்னம்பிக்கை வந்துட்டால் தான் நம்ம வேலையை செய்ய முடியும் இல்லையா, தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அதே போல் எங்கே எப்படி நடந்து கொள்வது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அனுபவ அறிவு இந்த ஆண்டு வெளிப்படும். சில முக்கிய முடிவுகள் எடுப்பதன் மூலம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு தீரும். அதே போல் இனிமையான பேச்சின் மூலம்தான் எதையுமே ஜெயிக்க முடியும். அதே போல் வீண் குற்றச்சாட்டுக்கு ஆளாக நேரிடலாம். நீங்கள் அந்த விஷயத்தை செய்யலன்னு சொன்னால் கூட தப்பு உங்கள் மேலே வர மாதிரி இருக்கும். அதனால் எந்த ஒரு சண்டை சச்சரவுகளில் நீங்கள் உள்ளே போய் சிக்காமல் இருங்க. மற்றவங்களுக்கு போய் பஞ்சாயத்து பண்ணுற நீங்கள் மாட்டிக்கூடாது. அதே போல் கவனமான விஷயத்தில் இருக்கணும். மற்றவங்க செய்கையால் கோபம் காட்ட வேண்டாம், அந்த நிதானம் தான் தேவை. இந்த புத்தாண்டை பொறுத்தவரை 7 சனியோடு தொடங்குகிறது அப்படின்னு அச்சப்படாதீங்க. அந்த பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை சனி பகவான் கொடுக்கவும் செய்வார். அந்த பூர்வீக சொத்து பிரச்சனை கண்டிப்பாக இருந்தது அப்படின்னா அது முடியாது, படிப்படியாக குறையும் சூழ்நிலையை உங்களுக்கு இந்த ஆண்டு உருவாகும். எதிர்பார்த்த இடத்துலேருந்து ஒரு எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவலாக உங்களுக்கு வரும். அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல அனுசரணை இருக்கும். இது வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒரு பிரச்சனைலாம் இருந்திருந்ததுன்னா அதுக்கான முடிவுகள் வரும். சமூகத்தில் உயர்வான ஒரு மதிப்பும் உயரும். குடும்ப செல்வாக்கை பொறுத்தவரை படிப்படியாக உயரும். வாகன பராமரிப்பு செலவுகள் ஏற்படும். வாகனம் வச்சுருந்தீங்கன்னா இந்த வாகனத்துக்கு பராமரிப்பு செலவு செய்கிறதுக்கான ஒரு நேரம் உண்டாகும். அதே போல் வழக்குகள் கோர்ட் கேஸ்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு சாதகமான வழக்கு தீர்ப்பு வரும். அதே போல் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை அப்படின்னா இந்த ஆண்டு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு. அதை கருத்தில் கொண்டு செயல்படணும். அதே போல் உணவு பழக்க வழக்கங்களில் கட்டுப்பாட்டோடு இருக்கணும். சாப்பாட்டு ஐட்டங்களில் கட்டுப்பாடாக இருக்கணும். அதே போல் குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சுமூகமான ஒரு முயற்சிகள் நடைபெறும், சுமூகமான சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதே நட்பு வட்டாரத்தில் அதிகமான செலவுகள் செய்யும். பட் நட்பு வட்டாரத்தில் என்ன நிறையா இருக்கும். கும்பராசியை பொறுத்தவரை நட்பு வட்டாரங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது செலவுகளும் வரும். வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும் இந்த ஆண்டு. அதை நம்ம என்ன பண்ணணும், சுப செலவாக செஞ்சதுக்கான ஒரு இதை பண்ணிக்கணும். பணம் இருந்ததுன்னா அதை சுப செலவாக பண்ணிக்கிறது நல்லது. தள்ளிப்போன காரியங்கள் எல்லாமே இந்த ஆண்டு கொஞ்சம் முடியும். சொந்த பந்தங்கள் இருந்தாங்கன்னா அவங்களால கொஞ்சம் ஆதாயம் உண்டு. சொந்த பந்தத்தால் குடும்பத்தில் எதிர்பார்த்த சந்தோஷம் கிடைக்கும். விலையுயர்ந்த பொருட்களை கவனமாக பார்த்துக்கணும். அதே போல் புது வீடு மனை வாங்கும் திட்டம் இருந்ததுன்னா இந்த ஆண்டு அதற்கான பிள்ளையாசலி போடுற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். பெற்றோர்களுடன் இணக்கமான உறவு உண்டாகும். தெய்வ வழிபாட்டில் நாட்டம் உண்டாகும். தெய்வ வழிபாட்டில் நாட்டம் வந்தால் தான் கோயிலுக்கே போவோம்.
அந்த தெய்வ வழிபாட்டில் நாட்டம் இந்த ஆண்டு உண்டாகி வெகு நாட்களாக போயிட்டு அப்படின்னு நினச்ச அந்த கோவில்களுக்கு ரொம்ப நாளாக போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த கோவில்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள், அந்த அமைப்புகள், குலதெய்வ கோவில் வழிபாட்டுக்கு போன வாய்ப்புகள்லாம் உருவாகும் இந்த ஆண்டு. அதே போல் விலகி சென்ற நபர்கள் இருந்தாங்கன்னா மீண்டும் இணைவார்கள். முக்கியமாக கணவன் மனைவியாக இருந்து பிரிந்து சென்றிருந்தாங்கன்னா 2026 மீண்டும் சேருவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அடுத்து உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். அதே போல் கல்யாணம் ஆகாமல் இருந்தால் கல்யாணம் நடக்கும். சிலருக்கு காதல் திருமணம், காதல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மகர ராசிக்காரங்கள்லாம் இந்த காதல் திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகளாகவும் இருக்கும். அதே போல் பூர்வீக சொத்து இடத்துல பூர்வீக சொத்து இருந்தது அப்படின்னா அந்த இடத்த விட்டு நீங்கள் வேறு இடத்துக்கு செல்றதுக்கான ஒரு அமைப்பு உண்டாகும். ஊரையே நீங்கள் மாற்றி போகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். வாகனத்தில் செல்லும் பொழுது மட்டும் கண்டிப்பாக கவனமாக செல்லணும். கும்பராசியை பொறுத்தவரை வாகனத்தில் எப்பயும் சொல்கிறது போல தான், வாகனமே ஓட்ட வேணாம்னு சொல்ல வரல. வாகனத்தில் 80 போனீங்கன்னா 40, 50 போங்க. கண்டிப்பாக இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது ஹெல்மெட், தலைக்கவசம் போட்டுக்கணும். காரில் போகும்போது சீட் பெல்ட் போட்டுக்கணும். இதெல்லாம் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த வாகனத்தில் செல்லும் பொழுது அந்த கவனமாக செல்லக்கூடிய அந்த அமைப்புகள் உண்டாகும். அதனால் வாகனத்தில் செல்லும் பொழுது ஏன் எத்தனை வாட்டி சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் நேராக போனால் கூட சரி, வர்றவன் நேராக வரமாட்டான், வேறு ராங் ரூட்டில் அவன் வருவான். நம்ம கண்ட்ரோலில் போனோம் அப்படின்னா அந்த விபத்தை நம்ம தவிர்த்துக்கலாம். அதே போல் இந்த கும்பராசி என்பவர்கள் எல்லாமே தினமுமே தியானம், கொஞ்சம் நேரம் படபடப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும். கும்பராசிக்கு என்ன இருக்குன்னா எப்போவுமே ஒரு படபடப்பு இருந்துக்கிட்டு இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்? தியானம். எப்போவுமே டெய்லி ஒரு 10 நிமிஷம் அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணீங்க அப்படின்னா அந்த எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகள் உங்களுக்கு சாதகமான முடிவாக எடுக்கலாம். அதே போல் உத்தியோகத்தில் உங்களுக்கு ஆதரவு பெருகும். தொழில் வியாபாரம் பொறுத்தவரை இந்த ஆண்டு கொஞ்சம் விருத்தி அடையும். கும்பராசி என்பவர்களுக்கு 2026 பொறுத்தவரை தொழில் மற்றும் வேலையில் ஒரு சிறப்பான வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா ரொம்ப முயற்சி செய்யணும். புதிய தொழில் துவங்குவதற்கான ஒரு முன்னேற்றமும் உண்டு. உங்களை பொறுத்தவரை பரிகாரமாக சொல்லப்போனால் கும்பராசி என்பவர்கள் ஐயப்ப வழிபாடு செய்வதும், அதே போல் சனிக்கிழமையானா அனுமர் போய் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதும், முடிந்தால் சனிக்கிழமையானா ஒரு துளசி மாலையோ, அதே போல் மூலா நட்சத்திரத்தில் வரக்கூடிய நாட்களில் கூட ஒரு வடமாலையோ போய் ஆஞ்சநேயருக்கு வழிபாடு பண்ணிவிட்டு உங்கள் காரியத்தை நீங்கள் செய்கிறீங்க, உங்களோட செயலை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக 2026 சவால் நிறைந்த ஒரு நன்மையான ஆண்டாகவே தான் உங்களுக்கு இருக்கிறது. 2026 கும்பராசியை பொறுத்தவரை சற்று சவாலான, அதே போல் தன்னம்பிக்கை நிறைந்த ஆண்டாக அமையும். அரசியல் மற்றும் பொது வாழ்க்கையில் இருப்பவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகமான எதிர்ப்புகள் உருவாகும். அந்த எதிர்ப்புகள் ரொம்ப அதிகரிக்கும். அதை பொறுத்தவரை நீங்கள் ஒரு நல்லதாக சொன்னால் கூட சரி, அதை தவறான ஒரு வகையில் அதை சொல்லிடுவாங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முடிந்தவரை மௌனமாக இருப்பது நல்லது. அதாவது பிடித்த அளவுக்கு பொது வாழ்வில் இருப்பவங்கெல்லாம் ஒரு வெளியிடத்தில் பேசும்போதோ, ஒரு பொது நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போதோ என்ன பேச போகிறோம் அப்படிங்கிறத ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அதுக்கப்புறமா நீங்கள் அதை பேசணும். இல்லைன்னா நீங்கள் சொல்ல வர விஷயத்தை வேறு விதமாக எதிர்மறையாக அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களை விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டை பொறுத்தவரை பிற்பாதையில் தான் உங்களுக்கான அந்த நல்ல விஷயங்கள்லாம் எல்லாமே பிற்பாதையில் தான் அமையும். குறிப்பாக மார்ச் அந்த பக்கம் ஜூன் சனிப்பெயர்ச்சிக்கும் குருப்பெயர்ச்சிக்கு அப்புறமா தான் ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கான அமைப்புகள் உண்டாகுது. அதே போல் பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்திலையுமே அமைதியாக போகிறது நல்லது. கும்பராசியை பொறுத்தவரை கொஞ்சம் அமைதி தேவை. நீங்கள் என்னென்னா ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அதை உடனே அமைதியாக இல்லாமல் அதை அந்த விஷயத்தை பெருசாக பண்ணி அந்த பிரச்சனை இன்னும் பெருசாகிட்டே தான் போகும். உங்கள் மனநிலை எப்படி தான் இருக்கும், எந்த விஷயத்தையும் தாங்கிக்க மாட்டீங்க. ஆனால் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் இந்த ஆண்டு மிக மிக சிறப்பாக இருக்கும். அமைதியாக இல்லை அப்படின்னா வீண் வம்புகள் உங்களை சேருவான ஆண்டாக ஒரு அமைஞ்சிடும். வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வரும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உடல் நலத்தில் கொஞ்சம் கூடுதல் அக்கறை செலுத்துனீங்க அப்படின்னா அதை வராமல் தவிர்த்துக்கலாம். அதே போல் உணவு பழக்க வழக்கங்களில் சாப்பிட்றத கொஞ்சம் கவனமாக எந்த ஒரு விஷயத்தையுமே சாப்பிடும்போது யோசித்து சாப்பிட்ணும். அதை அதிகமான இந்த என்ன சொல்கிறதுனா ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்கள்லாம் சாப்பிடாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வயிறு வலிகள், வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் அது நடக்காமல் இருக்கும். அது இந்த ஆண்டை பொறுத்தவரை இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சிறப்பான ஒரு சவாலான ஒரு ஆண்டாக தான் இருக்கும். நீங்கள் யார் அப்படிங்கிறத
ஆண்டின் பிற்பாதையில் உங்களுக்கான ஒரு நல்ல விஷயங்கள்லாம் அமையும். முற்பாதையில் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது கும்பராசியை பொறுத்தவரை 2026 நன்மை தரும். நன்றி, வணக்கம்.